இது ஹியூமன், மனிதனுடைய வார்த்தை. இதை மாற்றலாம், மாற்றி அமைக்கலாம். ஆனால் அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தை என்பது யாராலும் மாற்ற முடியாது, யாராலும் மறுக்க முடியாது. அன்றைக்கு நபியை புகழ்ந்த அந்த தலைவர்கள் மீலாது மேடைகள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, நல்லிணக்க ரீதியாக நம்முடைய நாட்டினுடைய புகழ்பெற்ற ஒரு முதலமைச்சர் யார் என்று உங்களுக்கு தெரியும். ஒரு மீலாது மேடையில் பேசுகிற பொழுது மக்கள் அனைவர்களும் அந்த நபி புகழை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், பைத்த படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியும். பக்கத்தில் இருந்து கேட்குறாங்க, என்ன படிக்கிறாங்க? இங்கே நபியை பற்றி புகழ்கிறாங்க. அந்த பாடல் வரி என்ன? அந்த ஷம்சுன், நீங்கள் சூரியன் என்று போகிறார்கள். அந்த பதுரு, நீங்கள் பூரண சந்திரன் என்று சொல்கிறார்கள். அப்போ இந்த தலைவருக்கு தலைப்பு ரெடி ஆகிடுது. எந்த தலைவரும் உங்களுக்கு தெரியும். அப்போ அவருடைய உரை வருகிறது. இந்த மனிதனுடைய வார்த்தை எப்படி மாறுங்கிறத பாருங்க. உங்களுடைய நபியை புகழ்கிற பொழுது நீங்கள் சூரியன் என்று புகழ்ந்ததை நான் கேட்டேன். சூரியன் என்று புகழாதீர்கள், ஏனென்றால் அதை நேராக கண் கொண்டு பார்க்க முடியாது. உங்கள் நபியை கண்குளிரம் காணலாம். எனவே உங்கள் நபியை உதயமாகக்கூடிய அந்த